பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் சூரியன் உதிக்கிறது, பேர்ட்ஸுடைய அந்த முணுமுணுக்கிறதான சத்தம், ரிவர் ஃபால்ஸ், காற்று வீசி மரத்தின் இலைகள் அசைவது, இது எல்லாமே டெய்லி பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தன்னை உண்டாக்கினவரை துதித்து கொண்டே இருக்கிறது. சூரியன் என்ன பண்ணுது? சூரியன் உதித்து தன்னுடைய வெளிச்சத்தினால் தேவனை துதிக்கிறது. பேர்ட்ஸ் அந்த முணுமுணுக்கிறதான சத்தத்தினால் தேவனை துதிக்கிறது. அருவிகள், ஆறுகள் தேவனை துதிக்கிறது. காற்று வீசி தன்னுடைய சத்தத்தினால் தேவனை துதிக்கிறது. மரத்தின் இலைகள் அசைந்து அதோடைய சத்தத்தினால் தேவனை துதிக்கிறது. சிருஷ்டிப்புகள் அனைத்தும் தன்னை சிருஷ்டித்தவரை துதித்து கொண்டே இருக்கும்போது, அவருடைய சிருஷ்டிப்புகளில் பிரதானமான சிருஷ்டிகளாகிய நாம், விசேஷமானவர்களாக இருக்கிறதான நாம் தேவனை துதிக்காமல் இருக்கலாமா? ஒருவேளை நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தால், தேவன் உங்கள் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய துதிகளில் அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தொடர்ந்து அவரை துதித்து கொண்டே இருங்கள். ஒருவேளை நீங்கள் வெறும் உங்களுடைய தேவைகளை மாத்திரம் தேவனிடம் கொண்டு சென்று, உங்களுடைய தேவைகளை அவரிடம் சொல்லி அதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தீர்களானால், ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். வருகிறதான நாட்களில் நீங்களும் அவரை துதியுங்கள். அவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நினைத்து உணர்ந்து அவரை உயர்த்தி உயர்த்தி அவரை துதியுங்கள். அவர் உங்களுக்கு செய்ததான நன்மைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ததான நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை துதியுங்கள். நீங்கள் பார்த்ததான இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில் சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது. இதுதான் நம்முடைய டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சூரியன் உதிக்கும், ஆனால் சூரியன் மறைந்து போகாது. உங்களுடைய வாழ்க்கையில் பொழுது விடியும், ஆனால் பொழுது போகாது. சூரியன் மறையாது. அது எந்த நாள்? அது எப்பொழுது நடக்கும்? நாம் இயேசுவை சந்திக்கிறதான நாள், முகமுகமாக நாம் இயேசுவை காண்கிறதான அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சூரியன் உதிக்கும், ஆனால் சூரியன் மறையாது. நித்தியமாக வெளிச்சம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் நித்தியத்தில் நாம் இயேசுவை காண்கிறதான அந்த நாள். அந்த நாள் மகிமையான ஒரு நாள். எழுத்தின்படியான ஒரு மாலை இருள் மட்டும் வராமல் இருக்காது. நாம் இந்த பூமியில் வடித்ததான கண்ணீர்கள், நாம் போனதான பாதைகள், நம்முடைய துக்கம், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குகிறதான நாளாய் அந்த நாள் இருக்கும். நித்தியமாக நம்மளுக்கு சந்தோஷமான நாள், நித்தியமாக அது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இருள் என்பதே அந்த தேசத்தில் இல்லை. ராக்காலம் இல்லாத தேசம் அந்த தேசம். இந்த ராக்காலம் இல்லாத தேசத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்க போகிறோம்? நித்தியமாக அவரை துதித்து கொண்டே தான் இருக்க போகிறோம். இப்போ நித்தியத்தில் நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டுமானால், நிச்சயமாக இந்த பூமியிலே நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில் சில மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நாம் அவர் யார் என்பது நினைத்து, நம்முடைய சிந்தையில், யோசனையில், எண்ணங்கள், நாம் அவர் யார், தேவன் யார், எவ்வளவு பெரியவர் என்பதை நினைத்து உயர்த்தி அவரை துதிக்க முடியவில்லை என்றால், நமக்கு அவர் செய்ததான நன்மைகளை நினைத்து நம்மால் அவரை துதிக்க முடியவில்லை என்றால், கொஞ்ச நேரம் நம்மால் துதிக்க முடியவில்லை என்றால், நித்தியம் முழுவதுமாய் ராக்காலம் இல்லாத அந்த தேசத்தில் நீதியின் சூரியனை நாம் துதித்து கொண்டே இருப்பது நமக்கு கடினமான காரியமாக இருக்கும். பரலோகம் யாருக்குரிய இடம்? அது அவரை துதிக்கிறவர்களுக்கான இடம். துதிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோகம். ஏனென்றால் பரலோகம் முழுவதும் துதிகளால், தூதர்கள், பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதான நாம், மனவாட்டியாகிய அவருடைய சபை அவரை துதித்து கொண்டே தான் இருக்க போகிறது. ஆனபடினால் வருகிறதான நாட்களில் நீங்களும் கர்த்தரை, ஆவியானவரை, தேவனை, திருத்துவ தேவனை உயர்த்தி அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதித்து கொண்டே இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தாரே. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நேரங்களில் எந்த ஒரு மனித சகாயமும் அற்றதான நேரத்தில் நீங்கள் நினச்சிருப்பீங்க, இன்னார் இவங்க கிட்ட கேட்டா, இவங்க கிட்ட சொன்னா இது சால்வ் ஆகிடும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உடஞ்சி போயிருக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் ஜீசஸ் மட்டும்தான் ஒருவராய், வேற யாரும் கிடையாது, எந்த மனிதர்களும் கிடையாது, ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்திருப்பார். அந்த ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்ததான அவர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம் சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினதான தேவன், உங்களை விடுதலை பண்ணினதான தேவன். சத்துரு எத்தனையோ முறை மறைவான கண்ணிகளை உங்களுக்கு வைத்திருக்கக்கூடும், வெளிப்படையான கண்ணிகளை உங்களுக்கு வைத்திருக்கக்கூடும். ஆனால் எல்லா கண்ணிகளிலிருந்தும் உங்களை தப்புவித்தாரே. இன்றைக்கு உங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரே. இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுதலை பண்ணினதான தேவன் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில்
நம்மை நினைத்ததான தேவன். உங்களுடைய தாழ்வில் அவர் உங்களை நினைத்தார்ல. மனிதர்களுடைய சுபாவமே என்னன்னா, நம்ம நல்ல ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், அழகு, படிப்பு இதெல்லாம் இருந்தால் நம்மள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னா நம்மளோடு இடைப்படுகிற விதம், பேசுகிற விதம், அது வேற மாதிரி இருக்கும். இப்போ மனிதர்கள் நம்ம கிட்ட அப்படிதான் இடைப்படுவார்கள். ஆனால் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினதான தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தாழ்வில், ஒன்றுமில்லாத நிலவரத்தில், அந்த நிலைமையில், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறதான தேவன். உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைத்தாரே, உங்களை தேடி வந்தாரே, அந்த தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் பேசுங்கள். உங்கள் ஆத்துமாவிடம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும், என்ன பேசணும்? ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அவர் செய்ததான சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. அவர் என்ன நன்மைகளை செய்தார், என்ன உபகாரங்களை உனக்கு செய்தார்? அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்தார், உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார், உங்கள் நோய்களை குணமாக்கினார், உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை முடிசூட்டினார், நன்மையினால் உங்களுடைய வாயை திருப்தியாக்கினார். கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆனபடினால் உங்களுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதியுங்கள், அவரை உயர்த்தி துதியுங்கள், அவருடைய வாழ்க்கையில் செய்ததான நன்மைகளை நினைத்து துதியுங்கள். நிச்சயமாக ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். பேசினதான ஆவியானவர் உங்களை நம்புகிறார். நீங்கள் அனுதினமும் அந்த திருத்துவ தேவனை உயர்த்தி துதிப்பீர்கள். சிருஷ்டிகள் ஆண்டவரை துதிக்கும் போது சிருஷ்டிகள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறது. ஆனால் சிருஷ்டிகளில் பிரதானமான விசேஷமான சிருஷ்டியா இருக்கிறதான நாம் நிச்சயமாக அவரை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். ஆனபடினால் அவரை துதிக்கிறதுனால் வருகிறதான ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பரலோகம் துதிக்கிறவர்களுக்கான இடம். ஆனபடினால் இங்கே துதிக்கிறவர்களை ஆண்டவர் இங்கே விட்டுட்டு போக மாட்டாரு, அவங்கள கூட்டிட்டு போயிடுவாரு. துதிகளினால் நிறைந்ததான அந்த பரலோகத்தில் நீதியின் சூரியனை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பொழுது விடியும், ஆனால் பொழுது போகாது. கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, கதறல் அலறல் சத்தம் இல்லாததான, சந்தோஷமான ஒரு ராக்காலம் இல்லாததான தேசத்தில் நீங்கள் ஆண்டவரோடு கூட அந்த நீதியின் சூரியனை பார்த்து அவரை துதித்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.